ஆக்சுவலி இங்கே ஹாலுக்கு வந்து இந்த ஃபேன் வந்து இங்கே வராது, ஒழுங்காகவே வர மாட்டேங்குது. அதனால் ஃபேன் வாங்கணும், மேலேயுமே வேறு ஃபேன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் இது கிடச்சிருச்சு. வெளியில் யாராவது வந்தாலுமே கொஞ்சம் உட்கார வைக்கிறதுக்கு வெளில ஃபேனில் போட்டி போல செட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் வெளில ஃபேன் மாட்டலான்னு இருக்கும். இந்த ஃபேனை வெளியில் மாட்டிட்டு இன்னொரு ஃபேனையும் போட்டு தம்பி ரூமில் மாட்டிட்டு இங்கே புது ஃபேன் வாங்கலாம் ஐடியா இருக்கும். என்னடா அந்த மாதிரி ஐடியா இருக்கும். அந்த ஃபேன் வந்துச்சு, ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் டு யார், ஷாலு பொட்டிக் அக்கா. அக்கா ஷாலு அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் மாம்ஸ் பேர் தெரில, உங்கள் மாம்ஸ் பேர் என்ன, அண்ணன் பேர் எனக்கே தெரியல, வேறு தெரில. தேனியிலேருந்து வந்து ஷாலு பொட்டிக்குனாலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க தான் நம்மளுக்கு இது வாங்கி கொடுத்தாங்க. அடுத்து வந்து மிக்ஸி ஓப்பன் பண்ணிடலாமா? மிக்ஸி வந்து ஆல்ரெடி இவங்க லைட்டாக எடுத்துட்டாங்க. எடுங்க பார்ப்போம். எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அழகான குட்டி ஜார் இருக்குது, நமக்கு கவர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜூஸ் போடுறது. ஆமாம். ஓ, இதை வச்சு இப்படி அமுக்குறதா? ஆமாம், ஜூஸர் தான். ஜூஸர் தான். கடையில் ஜூஸ் இந்திக்காரையும் போடுவீங்களா, அந்த மாதிரி பழத்தை உள்ளே போட்டு பிஸ்கி அடிக்கிறது. கடை போட்டுறோமா? ஆமாம். நகரத்தில் வடிகட்டுறதா? வடிகட்டுற மாதிரி இருக்கு. வடிகட்டுறதா என்னன்னு தெரியவில்லை. எல்லாத்தையும் எடு, அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். யூஸ் பண்ணணும்ல. இந்த ஜூஸ் அமுக்கிறது, பழம் அமுக்கிறது, ரெண்டு எல்லாமே இருக்கு போல இருக்கு. எஸ். இது என்னதுல? காய்கறி வெட்டுறது. ஓ, காய்கறி வெட்டுறதா? சும்மா சும்மாலே போடுவேன். சரி, காய்கறி வெட்டுறதுக்குங்க. அதான் சும்மா சும்மாலே போடுவேன்னு சொல்கிறேன். எனக்கு காய்கறி வெட்ட தெரியாது, நான் போடுறேன். ஒரே கவரில் போடு எல்லாத்தையும். பறக்கும். சைடு தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அது பறக்குது. இந்த ஜார் தான் நாங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். எங்கள் 2 பேருக்கு சட்னி அரைக்கிறதுக்கு, ஏதாவது மசாலா அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி 2 ஜார் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஓ, இதில் ஒரு ஜார் இருக்கா? அக்கா வந்து பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க சொல்லப்போனால். மாடலாக இருக்குல்ல, நல்லா. மூடியுமே 2 மூடி இருக்கு. அப்புறம் வந்து பிளேடு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளேட் கொடுத்துருக்குறாங்க. இந்த காய்கறி வெட்டுறதுக்குள்ள பிளேடா அப்படிதான் இருக்கு. எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அப்புறம் இதுக்குள்ள மூடியுமே 2 கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு மூடி, இது ஒரு மூடி. 2 மூடியா? ஒன்று போச்சுன்னா கூட ஒன்று வச்சு நம்ம காப்பாற்றிக்கலாம் வாழ்க்கை. அந்த மாதிரி வாழ்க்கையை காப்பாற்றிக்கலாமா? சொல்கிறேன். அது ஒன்று வந்து தெரிகிற மாதிரி, ஒன்று தெரியாத மாதிரி, டேப் இது மாதிரி. இதுக்குமே அதே சேம் தான். இது ஒரு மூடி, அண்ட் இது ஒரு மூடி. இது மூடியில் இத்தனை ஜார் இருக்கு ஒரு இதில். அப்புறம் தரப்பு பாருங்க. வாவ், திருப்தியா? ப்ரொமோஷன் இல்லைங்க, அக்கா கிஃப்ட் பண்ணது. அக்கா மாமா கிஃப்ட் பண்ணது ஸ்பெஷல். அவ்வளோதான். வெறும் பாக்ஸ் ஆடுது. உள்ளே எது இருக்கான்னு பாதுக்கா, தூக்கி போட்டு. இதானே எங்கள் வீட்டுக்கு வந்து புது மிக்ஸி. பிரீத்திக்கு நான் கேரண்டி. அந்த மாதிரி 1 2 3 4 5 6 ஜூஸர் எல்லாமே சேர்த்து 6 ஜார் கிட்ட வருது இதில். ஆக்சுவலி இது வந்து மாவு பிசைறது உள்ளே இருக்கிறது. அப்படியா? மாவு பிசைறது இருக்குது. நம்ம காய்கறி வெட்டினா இதை போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே. புரியுது புரியுது. சப்பாத்தி மாவு பிசைறது, அதெல்லாம் நான் கைட்டே பிணைஞ்சேன். சப்பாத்தி மாவு கையில் பிசைறது தான் ரொம்ப டேஸ்ட். அதை கழுவ முடியாது. சப்பாத்தி மாவு போட்டு பண்ணிட்டு கழுவ முடியாது. அது உண்மைதான். பட் இருந்தாலும் காய்கறி வெட்ட அது கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். உட்காந்து குட்டி குட்டியாக வெட்டுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும். ஸோ மிக்ஸி வந்து விட்டது. இதுக்கப்புறம்
இதில் சமைச்சிடலாம். ஓகேவா? ஓகே தானே? சமைச்சிடலாம்ல? ஓகே தான், சமைச்சிடலாம். ஓகே தான். இந்த ஓப்பன் பண்ணுமா? இங்கே வா. ஓய் புளுத்து நம்ம பிடிச்சி ஓய் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ண வார்த்தை என் மகன் வந்து அவங்க தான் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி ஒய்ஃபை இங்கே டவர் கம்மியாக தான் இருக்கு. வாவ், லக்ஷ்மி தானே? எப்படி இருக்கு அம்மா? காஃபி போறேன். வராத gift. நாங்கெல்லாம் பார்த்து தான் நாங்கள் வாங்கினோம். இல்லை யாருமே கொடுக்கல. லக்ஷ்மியை கொடுக்கவே இல்லை யாருமே. முருகர் தான் நிறையா வந்துருக்கு. ரெண்டாவது gift. இங்கே எடுத்து போடு. பொம்பளை பிள்ளைக்கு தான் பொம்பளை பிள்ளை கொடுக்குறா. அமைதியா இருக்கு. நல்லா பேசுவா. அங்க இருந்து குளிப்போவா குளிப்போவான்னு சொல்லி அம்மாட்ட கொடு. ஏன் போட்டோவா அது வரைஞ்சதா? ஏய் இது எப்ப எடுத்த போட்டோ? இப்ப எடுத்த போட்டோவா? சூப்பரா இருக்கு. திரும்ப திரும்ப ஏய் அல்றா. நல்லா இருக்கு. அம்மா லட்சுமி அதை அப்படியே கொடுத்துருங்க. அதில் வச்சிருங்க. கொடுத்துருங்கிற பாரு. அப்படியே கொடுறல. நீங்க வந்து எப்படி போறீங்களா? அதான் டேரக்டா காரைக்குடி பஸ் இருக்குங்களா? காரைக்குடியில சிவகங்கை இருக்கு. அப்படி வேணா பண்ணுங்க. இப்போ நீங்க திருப்பத்தூர் வர வேணாம். நீங்க காரைக்குடி போய் சிவகங்கை பஸ்ல இருக்கு. ரொம்ப நன்றி. வாங்குவீங்கன்னு தெரியும், அதனாலதான் இந்த போட்டோவே நாங்க வாங்கல. எனக்கு ரொம்ப ஃபீலிங் எடுத்துட்டா. தாசா இங்க பாரு சாமி.